வணக்கம். இது இன்றைய பார்வை நிகழ்ச்சி. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் நடைபெற்று 7ஆம் ஆண்டு நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபர்கள் பெரும் எண்ணிக்கையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணையும் செய்யப்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் உண்மையான சூத்திரதாரிகள் இன்னும் சிக்கவே இல்லை என்ற மனக்குறை பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. இது தொடர்பாக இந்த குண்டு தாக்குதல்களில் அதிகம் பாதிக்கப்பட்டு கிறிஸ்தவ மக்களின் பிரதிநிதியாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தொடர்ந்தும் குரல் எழுப்பி வருகிறார். இந்த விவகாரத்தில் இதற்கு முந்தைய ஆட்சியாளர்களை தொடர்ந்து குறை கூறி வந்த தேசிய மக்கள் சக்தியினர் தங்கள் ஆட்சிக்கு வந்தால் சூத்திரதாரிகளை விரைந்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்றும் சூளுரைத்து வந்திருந்தார்கள். இப்போது அவர்கள் அதிகாரத்திற்கு வந்து 1.5 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலைமையும் வந்திருக்கிறது. ஆயினும் இந்த விவகாரத்தில் திருப்தி தரக்கூடிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரியவில்லை. கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்த தாக்குதலின் 6ஆம் ஆண்டு நினைவுக்கு முன்னர் சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி அம்பலப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூட வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. வேறு ஒரு வழக்கின் பெயரில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையானை கைது செய்து ஆரவாரம் செய்திருந்ததோடு விடயம் கிணற்றில் போட்டு கல்லாக முடங்கி போயிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அரசாங்கம் காத்திரமாக எதுவுமே செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்தும் வலுவடைந்து வரும் பின்னணியில் இப்போது புதிய தகவல் ஒன்றை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புடைய ஷாரா ஜஸ்மின் எனும் அழைக்கப்படும் புலஸ்தினி மகேந்திரன் இறந்துவிடவில்லை என்பது விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அவர் தெரிவித்திருந்தார். இந்த சாரா ஜஸ்மின் தற்போது இந்தியாவில் இருப்பதற்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். தேவைப்பட்டால் அவரை கைது செய்வதற்கான பிடிவிராந்தை பெற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த விசாரணையில் காத்திரமான முன்னேற்றம் எதனையும் காட்டாத அரசு தரப்பினர் தங்களின் இயலாமையை மூடி மறைப்பதற்காக இந்த விவகாரத்தில் அவ்வப்போது புது புது கதைகளை அவிழ்த்து விடுவதாகவும் அவர் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். இதேபோல ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறது. தாக்குதல் நடந்த நேரத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவின் செயல்பாடு மற்றும் பொறுப்புகளை பிரிப்பது தொடர்பான பல உண்மைகளை கண்டறிவதே இதன் நோக்கமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைகள் தொடர்பாக கடந்த வாரம் மேலதிகமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பிலிருந்த பிரதி போலீஸ் மா அதிபரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அதேவேளை கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தில் தற்கொலை குண்டு வெடிப்பை நடத்திய துப்பாக்கிதாரியின் மனைவி என புலனாய்வு பிரிவினரால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சாராவினுடைய மரணத்தை உறுதிப்படுத்த 3 சந்தர்ப்பங்களில் நடத்தப்பட்ட DNA சோதனைகள் கடுமையான சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதை அரசை தடுக்காது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அவர் மேலும் இது தொடர்பாக குறிப்பிடும் போது ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான ஆதாரங்களின் முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தறியப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க தொடங்க இருப்பதாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மையை வெளிக்கொணர்வோம். சிஐடி தலைவர் ஷானி அபிஷேகரம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன ஆகியோர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை வெளிக்கொணரவும் இரவு பகலாக உழைத்து வருவதாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிக விரைவாக உண்மையை வெளிக்கொணர்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற சிறப்பான ஒரு இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.